தங்கமேல் கொஞ்சம் ஓவரா தான் போறாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கமேல் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பாண்டியன் வீட்ல வந்து ரொம்பவே பக்காவா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தங்கமேலோட நடிப்பெல்லாம் உண்மைன்னு நம்பி பாண்டியன் வீட்ல எல்லாருமே தங்கமேல தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா எல்லாரையுமே சந்தேகப்படுற பாண்டியன் வந்து தங்கமேல் விஷயத்துல கொஞ்சம் கூட சந்தேகமே வராம அப்படியே முழுசா நம்பிட்டாரு. இத பாக்குற ராஜிக்கு மீனாக்கு மட்டும் இல்ல கோமதிக்குமே கூட கோவம் ரொம்பவே வருது. இவ்வளவு நாளா எல்லா வேலையும் பார்த்தது நானு, ஆனா இன்னைக்கு வந்து தங்கமேலுக்கு இவ்வளவு மரியாதையான்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கோவமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தங்கமேல் வந்து சாப்பிடுற விஷயத்துல கூட அவங்க விருப்பப்படி தான் எல்லாருமே நடக்கணும்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாருக்கிட்டுமே நிறைய கண்டிஷன் வேற போட்டுட்டு இருக்காங்க. தங்கமேல் சொல்றதெல்லாம் ராஜி மீனானால சுத்தமா பொறுத்துக்கவே முடியல. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து தங்கமேல் வீட்டுக்கு வந்ததால தங்கமேல் கிட்ட மட்டும் தான் நல்லா பேசுறாரு, அவங்க கிட்ட மட்டும் தான் பாசத்தை காட்டிட்டு இருக்காரு. இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா ராஜி மீனா ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பயங்கரமா திட்ட ஆரம்பிப்பாரு. அதோட அவங்க மேல பாண்டியனுக்கு விருப்பம் அதிகமாகும். இப்படி எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க கூட்டு குடும்பமா இருக்க முடியாது. பாண்டியன் கொஞ்சமாவது நடக்கிறது புரிஞ்சுக்கிட்டு மூணு மருமகளையும் ஒரே மாதிரி நடத்தினார்னா பரவாயில்ல. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க தங்கமேல் தானே முறைப்படி வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. அதனால பாண்டியன் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு மீனா ராஜி கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. மீனா ராஜியோட நிலைமை எல்லாம் பாக்குறப்ப ரொம்பவே பாவமா இருக்கு. கூடிய சீக்கிரமே மீனாவும் ராஜி வந்து தங்கமேல் பத்தின உண்மையை பாண்டியன் கிட்ட சொல்லி இந்த தங்கமேலோட ஆட்டத்துக்குலாம் ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.